கிழவனின் மழலை. இதுவும் கடந்து போகும். மனதுக்கே அறிவுரை. மனதுக்கே அறிவுரை. மனமே, மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? மகிழ்ச்சியாக இரு, தவறில்லை. ஆனால் மமதை கொள்ளாதே. ஏனெனில் இந்த மகிழ்ச்சி விரைவில் உன்னை கடந்து போகும். மனமே, வருத்தமாக இருக்கிறாயா? வருத்தமாக இரு, தவறில்லை. ஆனால் வாடிவிடாதே. ஏனெனில் இந்த வருத்தமும் விரைவில் உன்னை கடந்து போகும். இன்பமும் துன்பமும் வாழ்வும் தாழ்வும் எதுவும் நிலையல்ல, எதுவும் சதமல்ல. எதுவரினும் ஆற்று நீரைப் போல தொடர்ந்து ஓடு. எல்லாமும் விரைவில் உன்னை கடந்து போகும். கிழவனின் மழலை. நீ மனிதனா அல்லது புத்திசாலியா? மனிதா, நீ வெறும் ஆத்மாவாக மட்டும் இருந்தால் உன்னால் யாருக்கும் தொல்லை இல்லை. நீ உடலோடு கூடி மனிதனான பின்னே உன்னால் உனக்கும் தொல்லை, உன்னால் ஊருக்கும் தொல்லை. நீ மனசாட்சிப்படி நடக்கும் மனிதனானால் நீ இரக்கப்படுவாய், நீ அன்பு செலுத்துவாய். அதனால் நீ கவலைப்படுவாய், துயரப்படுவாய். உன் நியாயமான செயல்பாட்டால் உனக்கும் தொல்லை வரும், பிறருக்கும் தொல்லை வரும். உன்னிடம் மனித நேயம் மிகுந்திருக்கும். அதற்கேற்ப உனக்கு கவலைகளும் மிகுந்திருக்கும். நீ புத்தியின்படி நடக்கும் மனிதனானால் நீ இரக்கப்பட மாட்டாய், நீ அன்பு செலுத்த மாட்டாய். உன் இன்பம் மட்டுமே உனக்கு முக்கியமானதாகத் தோன்றும். நீ நினைத்ததை அடைய எதை வேண்டுமானாலும் செய்வாய், யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்துவாய். தேவைப்பட்டால் கொலையும் செய்வாய். உன்னிடம் மனித நேயம் கொஞ்சமும் இருக்காது. நீ எதற்கும் கவலைப்பட மாட்டாய். புத்தி சொல்வதன்படி மட்டும் நடக்கும் மனிதன் மனித உருவில் இருக்கும் பேரழிவு சக்தி. அவனால் உலகுக்கு பெரும் தொல்லை வரும். அணுகுண்டை விட அபாயகரமானவன் அவன். அனைத்தையும் அழித்து கடைசியில் அகோரமாய் அழிந்து போகுபவன் அவன். மனிதா, நீ புத்திசாலியாய் இராதே. மனசாட்சிப்படி நடந்தால் பரவாயில்லை. ஆத்மாவாக அமைதியாக செயல்படுவதே அறிவுடைமை. கிழவனின் மழலை. அறியாதவன். உள்ளே இருக்கும் இறைவனை காணாமல் உலகம் முழுவதும் தேடும் மனிதன் அறியாதவன். உள்ளே இருக்கும் தீர்த்தங்களில் முழுகாமல் உலக நீர்களில் முழுகும் மனிதன் அறியாதவன். சிரத்தில் விளங்கும் கைலாயம் செல்லாமல் சீனாவில் தெரியும் கைலாயம் செல்பவன் அறியாதவன். அருகில் இருக்கும் ஆகாயம் தெரியாமல் அண்ணாந்து மேலே ஆகாயம் பார்ப்பவன் அறியாதவன். எங்கும் இறைநிலை இருப்பதை உணராமல் சிலைகளில் மட்டும் இறைவனை காண்பவன் அறியாதவன். அனைத்தும் பிரம்மம் என்பதை அறியாமல் தன்னை வேறாய் காணும் அறிவிலி அறியாதவன். கிழவனின் மழலை.
முத்தி வேண்டுமா? முத்தி வேண்டுமானால் நிறுத்து, எல்லாவற்றையும் நிறுத்து. எல்லாவற்றையும் நிறுத்திவிடு. படிப்பதை நிறுத்து. படிக்க படிக்க நீ பண்டிதனாக ஆவாயே தவிர முக்தி அடைய மாட்டாய். உபதேசம் செய்வதை நிறுத்து. உபதேசிக்க உபதேசிக்க நீ போதகனாக ஆவாயே தவிர முக்தி அடைய மாட்டாய். பிரார்த்திப்பதை நிறுத்து. பிரார்த்திக்க பிரார்த்திக்க நீ யாசித்து கொண்டேயே இருப்பாயே தவிர பிரார்த்திக்க பிரார்த்திக்க நீ யாசித்து கொண்டே இருப்பாயே தவிர முக்தி அடைய மாட்டாய். எழுதுவதை நிறுத்து. எழுத எழுத நீ எழுத்தாளனாக ஆவாயே தவிர முக்தி அடைய மாட்டாய். ஆலயம் செல்வதை தவிர ஆலயம் செல்ல செல்ல நீ யாத்ரீகனாக ஆவாயே தவிர முக்தி அடைய மாட்டாய். மந்திர பிதற்றலை நிறுத்து. மந்திரம் சொல்ல சொல்ல நீ மந்திரவாதி ஆவாயே தவிர முக்தி அடைய மாட்டாய். எல்லா சடங்குகளையும் நிறுத்து. சடங்குகளை செய்ய செய்ய நீ சடங்குகளில் மூழ்கி போவாயே தவிர முக்தி அடைய மாட்டாய். பிரசங்கம் கேட்பதை நிறுத்து. பிரசங்கம் கேட்க கேட்க கேள்வி ஞானம் வளருமே தவிர முக்தி அடைய மாட்டாய். இறந்த உடலின் அசைவற்ற நிலையில் உள்ளே ஒளிரும் ஆத்மனை கவனி. அவனுடன் ஒன்றி அமைதியாயிருந்தால் முக்திக்கான கதவு திறக்கும். உடலை மறந்து உலகை மறந்து உருவக் கடவுள் அனைத்தும் மறந்து உள்ளே நிலைத்து தியானம் செய்தால் ஏதோ புதிய உணர்வு தோன்றும். மேலும் மேலும் தியானம் செய்தால் உணர்வு நீங்கும். ஒளி அங்கு தோன்றும். ஒளியின் உள்ளே செல்ல செல்ல நீயே ஒளியாய் மாறக் காண்பாய். ஒளியில் தியானம் செய்ய செய்ய உண்மை தெரியும். விடுதலை கிடைக்கும். மேலும் மேலும் தியானம் தொடர பெறுவாய் முக்தி அனுபவம் தானே. சிவம் நான், சிவம் நான். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் நான் அல்லன். கேட்பதும் வைப்பதும் மோப்பதும் பார்ப்பதும் நான் அல்லன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் நான் அல்லன். சிதானந்த ரூபமாகிய சிவம் நான், சிவம் நான். பிராணன் எனப்படுவது நான் அல்லன். பஞ்சவாயுக்கள் நான் அல்லன். 7 தாதுக்கள் நான் அல்லன். பஞ்ச கோஷங்கள் நான் அல்லன். வாக்கு, கை, கால், குதம், குய்யம் நான் அல்லன். சிவானந்த ரூபமாகிய சிவம் நான், சிவம் நான். வெறுப்பும் விருப்பும் எனக்கில்லை. லோபமும் மோகமும் ஒளிந்தன. மதமும் மாச்சரியமும் என்னை அணுகா. அறம், பொருள், இன்பம், வீடு என்பன எனக்கு பொருளற்றவை. சிதானந்த ரூபமாகிய சிவம் நான், சிவம் நான். புண்ணியம், பாவம், சுகம், துக்கம் எனக்கில்லை. மந்திரம், தீர்த்தம், வேதம், வேள்வி எனக்கில்லை. உணவோ உண்ணலோ உண்பவனோ நான் அல்லன். சிதானந்த ரூபமாகிய சிவம் நான், சிவம் நான். எனக்கு மரணமில்லை, பயமில்லை, ஜாதி பேதமில்லை. தாய், தந்தை, ஜனனம் எனக்கில்லை. உற்றார், உறவினர், குரு, சிஷ்யன் எனக்கில்லை. சிதானந்த ரூபமாகிய சிவம் நான், சிவம் நான். நிர்விகல்ப நிராகார வடிவம் நான். நான்
அகண்டகாரமாதலால் எங்கும் இருப்பவன். இந்திரியங்களால் அறியப்படாதவனாகிய எனக்கு இந்திரியங்களில் பற்று இல்லை. எனக்கு முக்தி நாட்டமும் இல்லை. சிதானந்த ரூபமாகிய சிவம் நான், சிவம் நான். வங்கிக் கணக்கும் வாழ்க்கை கணக்கும். டெல்லியிலே பணிபுரிந்த காலத்தில் வங்கியிலே கணக்கு வைத்தான் ஒரு மனிதன். வங்கியிலே பணம் சேர்த்தான். வங்கியிலே கடனும் வாங்கினான். வங்கிக்கும் அவனுக்கும் தொடர்பு வளர்ந்தது, தொடர்ந்தது இதமாக. சேர்த்த பணத்தையெல்லாம் எடுக்கும் வரை அவன் வங்கித் தொடர்பை விடவில்லை. வாங்கிய கடனையெல்லாம் கட்டும் வரை வங்கியும் அவனை விடவில்லை. வங்கித் தொடர்பு அற வேண்டுமானால் மனிதனுக்கும் வங்கிக்கும் இடையே எந்த வரவு செலவும் இருக்கக்கூடாது. இதுபோலவே மனிதனின் கணக்கில் பாவம் தீரும் வரை பிறவி அவனை விடாது. மனிதனின் கணக்கில் புண்ணியம் தீரும் வரை அவனும் பிறவியை விடமாட்டான். பிறவி தொடர்பு அற வேண்டுமானால் பிறவி தொடரில் மனிதனின் கணக்கில் எந்த பாவ புண்ணியமும் இருக்கக்கூடாது. அப்போதே இது சாத்தியம். மனிதன் தன் பாவ புண்ணியத்தை எப்படி இல்லாமல் ஆக்க முடியும்? பிறரை மகிழ்விக்கும் போதும், பிறருக்கு உதவும் போதும், பிறருக்கு தானம் செய்யும் போதும் மனிதன் தான் புண்ணியம் செய்ததாக மகிழ்கிறான். தன்னை ஒருவன் பார்வையால், எண்ணத்தால், சொல்லால், செயலால் துன்புறுத்தும் போது, தன்னிடமிருந்து ஒருவன் அபகரிக்கும் போதும் மனிதன் பாவம் செய்வதாக கொதிக்கிறான், பாதிக்கப்பட்டவன். இப்படி மனிதன் எப்போதும் நல்லதோ அல்லது தீயதோ ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறானே ஒழிய ஏதும் செய்யாமல் ஏகாந்த நிலையில் இருப்பதில்லை. இப்படிப்பட்ட மனிதன் எப்படி தன் பாவ புண்ணிய கணக்கை பூஜ்யமாக்கப் போகிறான்? இது சாத்தியமா? சாத்தியமே. மனிதன் தன்னை கர்த்தாவாக நினைத்து எண்ணும் போதும், செயல்படும் போதும், பேசும்போதும் பாவ புண்ணியமாக அவனது எண்ணங்களும் சொல்லும் செயலும் அவனது கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றன. புண்ணியம் செய்தபோது அவன் மகிழ்கிறான். பாவம் செய்தபோது அவனால் மற்றவர்கள் துன்பப்படுகிறார்கள். கர்த்தாவாக அவன் கீதாச்சாரத்தின் மறுபக்கம். விடுதலை பெறுவதற்காக மனித பிறவி எடுத்துள்ள ஆத்மாவே, உண்மையை உணர்ந்து கொள். நீ உடல் அல்ல. நீ பிறப்பு இறப்பு இல்லாத அழிவற்ற ஆத்மா. நீ மனிதனாக பிறந்தபோது உனது கடந்த கால புண்ணிய பாவங்களின் தொகுப்பை உன்னுடன் கொண்டு வந்திருக்கிறாய். அவை யாருக்கும் தெரியாமல் உனது மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நீ மனிதனாக வாழும்போது நீ செய்ததாக நினைக்கும் பிறரை மகிழ்விக்கும் நல்ல காரியங்கள் மற்றும் பிறரை துன்பமடையச் செய்யும் கெட்ட காரியங்கள் எல்லாம் உனது பாவ புண்ணிய கர்மாக்களாக உனது கணக்கில் உனது மூளையில் வரவு வைக்கப்படும். நீ செய்கிறாய் என்ற நினைப்பை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் இறைவன் செய்கிறான் என்பதை நம்பி நீ இறைவனது கருவியாக செயல்படுகிறாய் என்பதை உணர்ந்து செயல்படு. எல்லாவற்றையும் பற்றின்றி செய். பலனை எதிர்பாராது கடமையாக செய். உனது எண்ணம், சொல், செயல் அனைத்தையும் இறைவனது செயலாக நம்பு. எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணமாகச் செய். கர்த்தாவாகச் செயல்படாமல் கருவியாகச் செயல்படு. அப்போது பாவ புண்ணியம் எதுவும் உனது கணக்கில் வரவு வைக்கப்படுவதில்லை. நீ மனிதனாக வாழும்போது உனது புண்ணியங்களின் பலனை ஏழை எளியவர்க்கு தானமாக கொடுத்துவிடு. உன்னால் இன்பம் அடைபவர்கள் உனது புண்ணியங்களை வாங்கிக் கொள்கிறார்கள்.
உன்னை துன்புறச் செய்பவர்கள் உனது பாவங்களை உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்கிறார்கள். எனவே உனது துன்பங்களை, பாவங்களின் பலனை எந்தவித முணுமுணுப்பும் இன்றி பொறுமையாக கழித்து தீர்த்துவிடு. நீ உனது புண்ணிய பாவங்களின் பலனை முழுமையாக அனுபவித்து தீர்த்துவிடு. உனது மனித பிறவியின் மரணத்தின் போது நீ அனுபவிக்காமல் விட்டுப்போன புண்ணிய பாவங்கள் மீது இருக்குமானால் அவற்றை அனுபவிக்க நீ மீண்டும் பிறவி எடுத்தாக வேண்டும். இப்படி அனுபவிக்க வேண்டிய புண்ணிய பாவங்கள் எதுவும் மீதி இல்லாத நிலை வரும் வரையில் பிறவியும் அதை சார்ந்த இன்பத் துன்பங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ உனது உடலின் மரணத்தின் போது உன்னிடம் பாவமோ புண்ணியமோ எதுவும் இல்லாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் வாழ்நாளில் நீ முக்கியமாக செய்ய வேண்டியது இதுதான். நீ திரும்பிச் செல்லும்போது எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது. உனது மூளையில் இறைவனை பற்றிய நினைவை தவிர வேறு எந்த பதிவும். மன அமைதி உங்களுக்கு வேண்டுமா? மௌனமாக இருங்கள், அமைதியாக இருங்கள், கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக இருங்கள், காதை அடைத்து கொள்ளுங்கள், வாயை பொத்திக் கொள்ளுங்கள். காரணமின்றி பிறர் உங்களை திட்டினால் அதை ஒதுக்கித் தள்ளுங்கள். உங்களை திட்டுபவர் மீது பழி உணர்ச்சி கொள்ளாது மன்னியுங்கள். அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்துங்கள். மனித வாழ்வு மிகவும் சுருங்கியது. யாரையும் எதையும் குறை கூறாதீர்கள். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான வேலையில் மனம் பூரணமாக லயிக்கும்படி ஈடுபடுங்கள். பணத்தை காட்டிலும் மன அமைதியே பெரிது. உலக புகழை விரும்பாதீர்கள். உலக பெருமையை விரும்பாதீர்கள். பிறர் உங்களை மதிக்க வேண்டுமென, உயர்வாக பேச வேண்டுமென விரும்பாதீர்கள். அதற்காக எதையும் செய்யாதீர்கள். கடவுளது ஆசீர்வாதத்திற்காக, ஞானம் மிக்க மகான்களது ஆசீர்வாதத்திற்காக நாட்டம் கொள்ளுங்கள். பொதுமக்களின் கருத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்காதீர்கள். மகான்களது கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனசாட்சி சொல்கிறபடி செயல்படுங்கள். உங்களது முன்னேற்றத்தை எவரும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அவனது முயற்சியாலும் அவனது விதியினாலுமே ஆளப்படுகிறான். ஒருபொழுதும் பிறர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள். உங்கள் துன்பத்திற்கு பிறரை பழிக்காதீர்கள். சூழ்நிலை மாற வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டதும் உங்கள் சூழ்நிலை தானாகவே நல்லபடி மாறும். எது நடந்தாலும் பொறுத்து கொள்ளுங்கள். சரி செய்ய முடியாததை, கஷ்டத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் அருளால் எல்லாம் சரியாகிவிடும் என்று மனதார நம்புங்கள். முடிந்தவரை சொந்த காலில் நிற்க முயலுங்கள். பிறரை அண்டி இருப்பது எப்போதுமே துன்பம் தரும். உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்கள். பொறுப்புகளை தட்டி கழிக்காதீர்கள். தப்பி ஓட பார்க்காதீர்கள். அதற்காக மேலும் மேலும் வேண்டுமென்றே புதிய பொறுப்புகளை ஏற்காதீர்கள். மேலும் மேலும் தேவையில்லாமல் புதிய புதிய உறவுகளை கூட்டாதீர்கள். அதிக நேரத்தை பிரார்த்தனைகளிலும் தியானத்திலும் செலவிடுங்கள். எப்பொழுதும் ஏதாவது நல்லதை, பயனுள்ள வேலையை செய்து கொண்டிருங்கள். மனதை வெறுமையாக வைத்திருக்காதீர்கள். எல்லா தீய எண்ணங்களும் எல்லா தீய செயல்களும் வெறுமையான மனதில்தான் உதிக்கின்றன. மனதை பயனுள்ள நூல்களை படிப்பதிலும் ஜபத்திலும் எப்போதும் ஈடுபடுத்துங்கள். கவலை ஒரு கற்பனை வலை. உங்கள் கவலையை தீர்ப்பது கடவுளின் வேலை. கவலை சக்தியை கரைத்து விடுகிறது. எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கவலைப்படுவதால் எதுவும் நிகழப்போவதில்லை. நடந்தது நல்லதாகவே நடந்து முடிந்தது. நடப்பது நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது.
இனி நடப்பதும் நல்லதாகவே நடக்கும் என்று எண்ணி செயல்படுங்கள். கடவுளிடமும் உங்களிடமும் முழு நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள். நல்லது நடக்கும். எதிர்ப்பை கண்டு பயப்படாதீர்கள். எதிர்ப்பை சமாளிக்காமல் லட்சியங்களை அடைய முடியாது. சோதனைகளை சந்திக்காமல் சாதனைகளை நிகழ்த்த முடியாது. நிகழ்வது நிகழ்ந்தே தீரும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இறைவனின் திருவருள் இருக்கிறது. எது நடந்ததோ அது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது ஆண்டவனின் திட்டம். வேறு எப்படியும் அது நடக்க முடியாது. எனவே நடந்து முடிந்ததை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் சுயநலமற்று எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தொண்டாற்றுங்கள். பிறரை சந்தோஷப்படுத்துங்கள். சிறியதோ பெரியதோ உங்களால் முடிந்த மட்டும் பிறருக்கு தொண்டு புரியுங்கள். உதவ தேவை தூய்மையான இதயமே. சேர்த்து வைத்த எதையும் கடைசியில் எடுத்து செல்ல முடியாது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. எனவே கொடுங்கள் கொடுங்கள். இறைவன் உங்களுக்கு கொடுப்பதை ஒருவேளை நிறுத்தினால் கூட நீங்கள் நிறுத்தாமல் கொடுங்கள். கொடுப்பதில்தான் இன்பம், பெறுவதில் அல்ல. ஆத்ம சோதனை, மனசாட்சி, நல்ல நூல்கள் சொல்லும் வழியில் எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துங்கள். வாழ்வை வளப்படுத்துங்கள். புலன் இன்பங்களை தூண்டும் எல்லா இனிய வழிகளும் துன்பம் தரக்கூடும். எனவே நல்ல வழியில் சென்று அமைதி பெறுங்கள். பிறரின் வசதிகளை காப்பியடிக்க முயலாதீர்கள். அதற்காக தவறான வழியில் பொருள் ஈட்டாதீர்கள். நிம்மதியை தொலைத்துவிட்டு பின் வருந்தாதீர்கள். தூண்டுதல்கள் அமைதியை கெடுக்கும். எனவே எல்லா தூண்டுதல்களிலிருந்தும் விலகி இருங்கள். தூண்டுதல்களை உண்டாக்கும் இடங்களுக்கு செல்லாதீர்கள். துன்பம் தரும் மனிதர்களை பார்க்காதீர்கள். அவர்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடுங்கள். உடைமைகள் துன்பத்தை தருகின்றன. தேவைகளை குறையுங்கள். ராஜாவைப் போல வாழுங்கள். உங்களுக்கு மிக மிக அவசியமானதை மட்டும் வாங்குங்கள். வாங்கும்போது தேர்ந்தெடுத்து வாங்குங்கள். அதை பயன்படுத்துங்கள். பயனற்ற பொருட்களை வாங்கி குவிக்காதீர்கள். ஆசைகளும் தேவைகளும் குறைய குறைய மன அமைதி மிகவும் அதிகரிக்கும். மன அமைதி மிகவும் அதிகரிக்கும். மன அமைதி வேண்டும் என்றால் செய்யக்கூடாதது எதையும் செய்யாதீர்கள். செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் தவறாமல் செய்துவிடுங்கள். அன்பு காட்டுங்கள். தானம் செய்யுங்கள். யாரையும் வெறுக்காதீர்கள். துன்புறுத்தாதீர்கள். யார் மனமும் புண்பட பேசாதீர்கள். குறிப்பாக அன்னை, தந்தை, ஆசான், வறியவர் இவர்கள் மனம் நோக மறந்தும் பேசிவிடாதீர்கள். பிறரின் இரகசியத்தை பாதுகாத்திடுங்கள். பிறரின் தவறுகளை, ஏழ்மைகளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளாதீர்கள். யாருக்கும் தெரியாது என்று எண்ணி எந்த தவறையும் எப்போதும் செய்யாதீர்கள். எல்லா எண்ணங்களும், சொற்களும், செயல்களும் இயற்கையில் தவறாமல் பதிவு செய்யப்படுகின்றன. எனவே தவறுக்கு தண்டனை உண்டு. மறவாதீர்கள். யாரையும் திட்டாதீர்கள், ஏமாற்றாதீர்கள். பிறரது மன அமைதியை குலைக்கும் யாருக்கும் மன அமைதி கிடைக்காது. மன அமைதி பெற அவனுக்கு தகுதியும் கிடையாது. யாருக்கும் எந்த வகையிலும் துரோகம் செய்யாதீர்கள். துரோகிகளுக்கு மன அமைதி கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ துரோகம் செய்திருந்தால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோருங்கள். அவர்கள் வருத்தம் மறைந்து வாழ்த்தும் வகையில் சரியான பரிகாரம் பண்ணுங்கள். உங்கள் குற்ற உணர்வு மறையும். மன அமைதி உங்களிடம் குடியேறும். அடுத்தவன் தவறு செய்கிறானே, திருடுகிறானே, பொய் சொல்லுகிறானே, ஏமாற்றுகிறானே, லஞ்சம் வாங்குகிறானே, வசதியாக நன்றாகத்தானே இருக்கிறான், இப்படியெல்லாம் வருத்தப்படாதீர்கள். உலகை திருத்த முடியாது. எல்லாவற்றையும் கடவுளிடம் விட்டுவிடுங்கள். மன அமைதி பெறுங்கள். புற வளர்ச்சியை விட்டு அக வளர்ச்சியை பெறுங்கள். அக வளர்ச்சியை பெருக்குங்கள். சாத்வீக உணவு, சாத்வீக உடை, சாத்வீக படிப்பு, சாத்வீக நட்பு, சாத்வீக சூழ்நிலை, சாத்வீக பழக்க வழக்கங்கள், பிரார்த்தனை, தியானம், விரதம், நீண்ட நடை இவையெல்லாம் தீர்த்த யாத்திரை
இவையெல்லாம் மன அமைதிக்கு உதவும். அனைத்து ஆசைகளையும் விட்டுவிடுங்கள். பற்று வைப்பதெல்லாம் ஒரு நாள் விட்டுவிடத்தான். துறவு மனப்பான்மையை வளருங்கள். எல்லா போலித்தனங்களையும் விடுங்கள். மன அமைதி பெற உங்கள் சிந்தனை, சொல், செயல்களில் உண்மையாயிருங்கள். தேவையில்லாத சம்பிரதாயங்களுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் அடிமையாகாதீர்கள். எவருடனும் அதிகமாக பேச வேண்டாம். எவருடனும் நெருங்கி பழக வேண்டாம். ஒரு சில நம்பகமான நண்பர்களுடன் மட்டுமே பழகுங்கள். புதிய புதிய நண்பர்கள் வேண்டாம். புதிய புதிய உறவுகள் வேண்டாம். புதிய புதிய உடைமைகள் வேண்டாம். மௌனம் பழகுங்கள். மௌனம் மாபெரும் தவம். அவசியமானால் அளந்தே பேசுங்கள். விவாதம் செய்யாதீர்கள். ஒரு பொழுதும் தர்க்கத்தில் ஈடுபடாதீர்கள். விட்டு கொடுங்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை. எப்போதும் எங்கும் எவருக்கும் நீங்களாகவே புத்திமதி சொல்லப் போகாதீர்கள். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். எதிர்பார்ப்பு மன அமைதியை கெடுக்கும். நீங்கள் எதை அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அனுபவித்தே ஆக வேண்டும். உங்கள் இன்பம் அல்லது துன்பத்தின் அளவை கூட்டவோ குறைக்கவோ எவராலும் முடியாது. இதை அறிந்த பின்னும் நீங்கள் ஏன் உங்கள் காலத்தையும் சக்தியையும் கவலையில் அளிக்க வேண்டும்? கடந்த காலத்தை மறந்திடுங்கள். எதிர்காலத்தை பற்றி எண்ணவே எண்ணாதீர்கள். நிகழ்காலத்தில் வாழுங்கள். இந்த கணத்தில் வாழுங்கள். ஒவ்வொரு தனிமனிதனும் அவனவனுடைய பூர்வ ஜன்ம வினையினாலேயே ஆளப்படுகிறான். எனவே உங்கள் மகன், மகள், மனைவி, கணவன் இப்படி உங்களோடு தொடர்புடைய பிறரின் சிரமங்களுக்காக, துக்கங்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். முடிந்தவரை அவர்கள் சிரமம் குறைக்க ஏதாவது செய்ய முடியுமானால் செய்யுங்கள். உங்களை பற்றி எவருமே நாட்டம் கொள்வதில்லை. உங்கள் மரணம். மனமே, உனக்கு நான் ஒரு உண்மை சொல்வேன். உடலே நான் என்றிருப்போர்க்கு மரணம் வரும். மரணம் நிச்சயமாக வரும். உடலுக்கே மரணம். உடலின் மரணம் தவிர்க்க முடியாதது. ஆதி இருப்பின் அந்தமும் இருக்கும். தோன்றியவை எல்லாம் மறைந்தே போகும். மறைந்தவை எல்லாம் மீண்டும் தோன்றும். தோற்றமும் மறைவும், மறைவும் தோற்றமும் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது இயற்கையின் நியதி. மரணம் ஒரு பிறவியின் முடிவு, அடுத்த பிறவியின் ஆரம்பம். மரணம் ஆத்மாவானது ஒரு உடலை ஒதுக்கி வேறொரு உடலை தேடுவதற்கான முயற்சி. வெட்டியான், எரியூட்டுபவன், பூக்கடைக்காரன் என பலருக்கு மரணம் ஒரு வேலை வாய்ப்பு. உடல் எரிக்கப்படுமானால் நெருப்புக்கு மரணம் ஒரு மனித மாமிச உணவு. உடல் புதைக்கப்படுமானால் பூமி பெற்றுக்கொள்ளும் ஒரு மனித மாமிச கழிவு. எரிக்கப்படும் உடல் அடங்கும் ஒரு கலயத்துக்குள் சாம்பலாக. புதைக்கப்படும் உடல் பிறவி எடுக்கும் பல கோடி புழுக்களாக. புதைக்கப்படும் உடல் நாய், நரி, காக்கை, கழுகுகளுக்கு சில சமயம் ஒருவேளை சாப்பாடு. மரணம் துன்பப்படுவோருக்கு ஒரு வரம். மரணம் எல்லா வகை கொள்ளைக்காரர்களுக்கும் ஒரு சாபம். மரணம் மருத்துவருக்கும் மருத்துவமனைக்கும் வருவாய் இழப்பு. மரணம் சித்திரகுப்தனின் கணக்குச் சரிபார்ப்பு. காலனின் வெற்றிக்கான எக்காலச் சிரிப்பு. மரணம் வாக்காளர் பட்டியலிலும் இருந்தவர் பட்டியலிலும் குடும்ப அட்டையிலும் பெறப்போகும் ஒரு அடித்தல். மரணம் இறந்தவர் பட்டியலில் ஒரு சேர்க்கை. மரணம் சில நேரம் இன்பம் கூட தரும். விபத்தில் இறந்தவர் நமக்கு வேண்டியவர் அல்ல என்று தெரியும் போது, மரணம் அடைந்தவர் விட்டு போகும் சொத்து நமக்கு வரும் என்று தெரிந்தபோது,
இறந்தவன் நமக்கும் எதிரி, நம் நாட்டுக்கும் எதிரி, மக்கள் சமூகத்துக்கே எதிரி என்று தெரிந்தபோதும், சில மருமகளுக்கு இறந்தது கொடுமைக்கார மாமியார் என்று தெரிந்தபோதும், சில மாமியார்களுக்கு இறந்தது கொடுமைக்கார மருமகள் என்று தெரிந்தபோதும், நீண்ட நாள் படுக்கையில் சிரமப்பட்ட நோயாளி, சிகிச்சைக்கு வழியே இல்லை என்ற எய்ட்ஸ் நோயாளி, பல ஆண்டுகள் விடிவின்றி கோமாவில் இருந்து வாழும் சடலம், விபத்தில் அடிபட்டு சாகாமல் வாழவும் முடியாத மனிதர்கள், நெருப்பில் வெந்தும் சாகாமல் வாழவும் முடியாத மனிதர்கள், இப்படி வாழ்வதை விட சாவதே மேல் என்று தோன்றும் சில மனிதர்களின் மரணச் செய்தி துன்பத்தை விட இன்பத்தையே தரும். மரணம் நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தவரின் சொத்துக்காக போட்டி போடும் பொல்லாதவர்களை என்ன சொல்வது? மரணம் எப்படி வரும்? மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரும். மரணம் குளிராலும் வரலாம், இல்லை வெயிலாலும் வரலாம், விடாத மழையாலும் வரலாம், வெம்மை தரும் நெருப்பாலும் வரலாம், பூமி அதிர்வாலும் வரலாம், சூறாவளி காற்றாலும் வரலாம், சுனாமி பேயினாலும் வரலாம், வாகன வடிவில் வந்து மரணம் உன்னை மோதலாம், குளியலறையில் வழுக்கி விழலாம், உணவில் விஷம் சேரலாம், மின் கம்பி அருந்து மேலே விழலாம், ஆற்று தண்ணீர் அடித்து போகலாம், பேருந்து மீது பேருந்து மோதலாம், எதிர்பாராது கத்தியால் குத்தப்படலாம். மரணம் ரயில் விபத்திலும் வரலாம், ஆகாய பயணத்திலும் வரலாம், இதயம் பழுதாக ஆவதாலும் வரலாம், சிறுநீரகம் பழுதாகலாம், மூளை செயலிழக்கலாம், வேறு ஏதோ ஒரு பெயர் தெரியாத நோயாலும் கூட வரலாம். நிறுத்த முடியாத சிரிப்போ இல்லை தாங்க ஒண்ணாத துயரோ கூட மரணத்தை வரவழைக்கலாம். இது கலிகாலம். கொண்டாடிய மனைவியோ இல்லை குழந்தைகளோ கூட உன் மரணத்தை வரவழைக்கலாம். மோசமான காலம் என்றால் மரணம் தற்கொலையாக கூட இருக்கலாம். மரணம் எப்படி வருமென்று யாரும் சொல்வதற்கில்லை. என்றாலும் மரணம் வரும், எப்படியும் வரும். அதை நீ நிறுத்த முடியாது. மரணத்தை தள்ளி போட நீ முயற்சி செய்கிறாய், அதில் தவறில்லை. வாழும் வரை நீ சிரமமின்றி வாழ, பிறரை சிரமப்படுத்தாமல் வாழ நீ உடல் நலம் பேணு. தேவையானால் மருந்து சாப்பிடு, கட்டாயம் சாப்பிடு. மரணத்தை தள்ளி போடு முடிந்தவரை. அது மட்டும் முக்கியமல்ல, இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ், பிறரை மகிழ வைத்து வாழு. உனக்கும், உன் வீட்டுக்கும், உன் ஊருக்கும், உன் நாட்டுக்கும், உலகுக்கும், மனித சமுதாயத்துக்கும் நீ பயனுள்ளவனாக வாழு. மரணம் வரும் வரை உன் வாழ்வை மக்கள் நலனுக்காக பயன்படுத்து. உன் அறிவை, உன் ஆற்றலை, உன் மனவளத்தை, உன் செல்வ பலத்தை, உன் செல்வாக்கை, உன் பதவியை எக்காரணம் கொண்டும் அடுத்தவனை முட்டாளாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை தன்மானமற்றவனாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை பிச்சைக்காரனாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை சோம்பேறியாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை சுயநலமியாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை திருடனாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை காமுகனாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை குடிகாரனாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை ஏமாற்றுக்காரனாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை பேராசைக்காரனாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை கொள்ளைக்காரனாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. அடுத்தவனை பொய்யனாக்கும் எந்த செயலையும் செய்யாதே. சுருங்கச் சொல்லின், அடுத்தவனை சமுதாய விரோதியாகவோ சமுதாய துரோகியாகவோ எக்காரணம் கொண்டும் நீ ஆக்கிவிடாதே. அடுத்தவனை சுரண்டாதே. அடுத்தவனை ஏய்க்காதே. அடுத்தவனுக்குரியதை அது எதுவாயினும் நீ சுரண்டி உனக்கு சொந்தமாக்காதே. இறைவன் உனக்களித்த திறமையால், பேச்சால், பதவியால் அடுத்தவனை, மக்களை, சமுதாயத்தை நீ மண்டியிடச் செய்தால்
மறைந்து பார்க்கும் தெய்வங்கள், மறைந்து காக்கும் தெய்வங்கள் மறுக்காது உனக்கு நீதி சொல்லும். மனித சட்டத்தில் நீ மன்னிக்கப்படலாம். மனித சட்டம் ஓட்டைதனை வைத்து உருவாக்கப்பட்ட சட்டம். ஏழைக்கு அது தண்டனை தரும், செல்வந்தனுக்கோ அவன் இறக்கும் காலம் வரை கூட முடிந்தால் வாய்தா தரும் இந்த சட்டம். ஒருவேளை இந்த சட்டம் உண்மையை காப்பாற்றலாம். ஆனால் திறமையான வக்கீல் இருந்தால் அவன் வாதத் திறமையால் தீவிரவாதி கூட தண்டனை இல்லாமல் தப்பலாம். நீதி வாதத் திறமையின் அடிப்படையிலேயே, நீதி கேட்பதின் அடிப்படையிலேயே. கொலையையே நீதிபதியே பார்த்திருந்தால் கூட கொலைகாரனின் வக்கீல் சிறப்பாக வாதித்தால், சாட்சிகளை கலைத்தால், எதிரிகளை குழப்பினால், எதிர்க்கட்சியை சரிகட்டினால் கொலைகாரனுக்கும் விடுதலை கிடைக்கலாம். இது மனித சட்டம். இறைச்சட்டம் அப்படியல்ல. அது அன்று கொல்லாமல் போகலாம், ஆனால் நிச்சயம் நின்று கொள்ளும். தவறுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. எனவே மறவாதே, மரணத்தைக் கண்டு பயப்படாதே. ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியாக இருக்கும் வரை நல்லதே நினை, நல்லதே சொல், நல்லதே செய். அதைத் தவிர நீ செய்வதற்கு வேறெதுவும் இல்லை. மரணம் வருகிறதா? வரட்டும், மகிழ்வோடு ஏற்போம் அதை. உனக்கு மரணம் துன்பமாயிராது, மிக இன்பமாயிருக்கும். மரணமே, என் இனிய நண்பனே, என்னை விட்டு நீங்காத நண்பனே, வா நாம் செல்வோம் என் ஆயுள் தொடரும் வரை. மரணம் கடன் கொடுத்த சிலருக்கு அபாய அறிவிப்பு. மரணம் தீராத நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி. தீர்க்க முடியாத கவலைகளுக்கெல்லாம் கிடைத்த உச்ச தீர்வு. பாவிகளுக்கு தண்டனை, ஆசைகளுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு. மரணம் ஏமாற்றங்கள், வெறுப்புகள், கோபதாபங்கள் எல்லாவற்றிற்கும் வந்த எதிர்பாராத முடிவு. மரணம் ஏன் பயம் தருகிறது? இதுவரை சேர்த்ததையெல்லாம் இழப்பதற்கு மனமில்லை. அன்பு காட்டிய அனைவரையும் விட்டு செல்ல மனமில்லை. பாசம் தேடும் குழந்தைகளை பரிதவிக்க விட மனமில்லை. மனமே இல்லாத மரணதேவன் வரும்போது மனதால் மயங்கி என்ன பயன்? மரணம் என்பது வரும்போது மனிதா நீயும் புரிந்து கொள். அடைந்தவைகளை எல்லாம் அனுபவிக்க முடியாது. விட்டு விட்டு வெளியேறத்தான் வேண்டும். இது வேதத்தின் அறிவிப்பு. மரணம் இறந்தோரின் குடும்பத்திற்கு பேரிழப்புச் செய்தி, நண்பர்களுக்கு இழப்புச் செய்தி, உறவினர்களுக்கு துயரச் செய்தி, மற்றவர்க்கோ அது அவசியமற்ற செய்தி. மரணம் எப்போது வரும், எப்படி வரும், யார் அறிவார்? அது வரும். எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும். மரணம் திருடனைப் போல் சொல்லாமல் வரும். மரணம் விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். மரணம் நாம் விரும்பும் போது வராது, ஆனால் நாம் விரும்பாத போது அது வரும். கிழவனின் மழலை. காப்பாற்று ஐயா, என்னை காப்பாற்று, என்னை கை தூக்கிவிடு. நீ என்னை காக்காவிடில் ஆசை தீயால் நான் அழிக்கப்படுவேன். கோபக் கனலால் நான் எரிக்கப்படுவேன். பாவச் செயல்களால் நான் பழிக்கப்படுவேன். காமத்தீயால் நான் தகிக்கப்படுவேன். பொறாமை பேயால் நான் பொசுக்கப்படுவேன். பழிவாங்கும் எண்ணத்தால் நான் பாதிக்கப்படுவேன். பயமெனும் கொல்லியால் நான் கொல்லப்படுவேன். என் முடிவு இப்படி அமைய வேண்டாம். அது உன் திருவடியில், உன் சங்கமத்தில், உன்னோடு ஐக்கியமாவதில் அமையட்டும். எனவே ஐயா, நீ என்னை காப்பாற்று. ஐயா, நீ என்னை காப்பாற்று. இடைவேளை. இடைவேளை. குரு சொன்னார். கரூர் குரு சொன்னார். கரூர் பாலுசாமி குரு அவர்கள் சொன்னார்கள்.
குகனே, எழுதியது போதும். குகனே, நீ படித்தது போதும். குகனே, நீ பேசியதும் போதும். இனி கொஞ்ச காலம் எழுதுவதை நிறுத்து, படிப்பதை நிறுத்து, பேசுவதை நிறுத்து. எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றில் இருந்தும் விலகினில். நான் உபதேசித்த மந்திரத்திலேயே நிலைத்திரு. முடிந்தவரை தனித்திரு. கும்பலை தவிர்த்திரு. தொடர்ந்து உன்னுள்ளேயே நிலைத்திரு. விரைவில் ஆனந்தம் கிட்டும். பின் பேரானந்த அனுபவம் கிட்டும். குருவின் ஆணை வழி இன்று முதல் எல்லாம் நின்றுவிடட்டும். குருவின் ஆணை பலிதமாகும் வரை. குருவுக்கு நன்றி. சத்ரு சம்ஹாரமூர்த்தி நாதா. சத்குருநாதா, நற்குருநாதா, சத்ரு சம்ஹார மூர்த்தி நாதா. நீ என்னை அழைத்தாய், ஆறுதல் தந்தாய், தேறுதல் தந்து நிம்மதி தந்தாய். அன்பெனும் சொல்லுக்கு பொருள் நீ உரைத்தாய். அரும்பசி போக்கிட அன்னமுதளித்தாய். குழம்பிய மனதுக்கு தெளிவினை தந்தாய். என் குற்ற உணர்வுக்கு அழிவினை தந்தாய். காமக் கிளர்ச்சியை கட்டுக்குள் வைத்தாய். கோபத்தை என்னை விட்டோடிடச் செய்தாய். குற்றம் காணும் என் குறைதனை களைந்தாய். கற்றவர் குழுவினில் கழித்திட வைத்தாய். புவியில் எனையும் புனிதன் ஆக்கினாய். மனிதரை தெய்வமாய் பார்த்திட வைத்தாய். நான் எனதென்ற மாயை நீக்கினாய். அனைத்தும் நீயே என்று உணர்த்தினாய். சூதும் வாதும் கள்ளமும் கபடமும் பொறாமையும் பொல்லா கோளும் குரோதமும் வஞ்சகமும் பொய்யும் புரட்டும் பிறர் பொருள் திருடலும் பிறர் மனை நோக்கலும் அடுத்து கெடுத்தலும் அகம்பிடித்தலைதலும் எல்லா கெட்ட குணங்களும் என்னை நீக்கி புடம் போட்ட தங்கமாய் புதிதாய் எனையே பூமிக்கு தந்த குருநாதா வாழ்க. மெய்ப்பொருள் அனைத்தையும் போக விரட்டினாய். மெய்ப்பொருள் உணர்த்தி ஒன்றிட வைத்தாய். புவியில் காணும் அனைத்தும் அழியுமென புரிய வைத்த சத்குருநாதா வாழ்க. திருவடி தரிசனம் தினமும் தந்தேனை உருப்படியாக்கிய குருநாதா வாழ்க. மீண்டும் பிறவா நிலைதனை அடைந்து புறப்பட்ட இடத்தில் புகுந்து ஒடுங்கிட சர்க்குருநாதா சத்ரு சம்ஹாரமூர்த்தி வாழ்த்தி எனக்கு நீ வழிகாட்டிடுவாய். சர்க்குருநாதா, நற்குருநாதா, சத்ரு சம்ஹாரமூர்த்திநாதா, சரணம் 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 சரணம். சிவன் அழைக்கிறான். சிவன் அழைக்கிறான், சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. உன் மாயையை போக்கிட சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. உன் பற்றை நீக்கிட சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. உனக்கு பேரின்பம் தந்திட சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. உன் பிறவியை ஒழித்திட சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. உன்னை பதியிடம் சேர்த்திட சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. சித்தி தந்திட சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. உனக்கு முத்தியும் தந்திட சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. சிவரூபம் தர சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. உன்னை சிவமயமாக்கிட சிவன் அழைக்கிறான், சீக்கிரம் வா குகனே. சிவத்தோடு ஒன்றாய் ஆகப் போகும் சீவனே குகனே.
சீக்கிரம் வந்து சிவமாய் ஆகிடு சிறப்பாய் நீ குகனே. சிவன் அழைக்கிறான் சிவன் அழைக்கிறான் சீக்கிரம் வா குகனே. சிவன் அழைக்கிறான் சிவன் அழைக்கிறான் சீக்கிரம் வா குகனே. நல்ல காலம் பிறக்குது 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 நல்ல காலம் பிறக்குது